ஜொகூர் மாநில தேர்தலை முன்னிட்டு பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி 10 அம்ச திட்டத்தை தேர்தல் வாக்குறுதிகளாக இன்று வெளியிட்டுள்ளது. இன்று காலை ஜொகூர் பாரு நியூயார்க் தங்கும் விடுதியில் நடைபெற்ற நிகழ்வில் ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசாரும் PKR உதவித் தலைவருமான டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி, ஜொகூர் மாநில அமானா கட்சி தலைவர் காலித் சமாட், அமைச்சரும் PKR உதவித் தலைவருமான சாங் லீ கான், ஜொகூர் மாநில DAP தலைவரும் துணை அமைச்சருமான தியோனி சிங், PKR கட்சியின் பொதுச் செயலாளரும் துணை அமைச்சருமான ஃபுசியா சலே, ஜொகூர் மாநில PKR கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ ஜலிகா முஸ்தபா உட்பட பக்கத்தான் ஹரப்பானின் 56 சட்டமன்ற வேட்பாளர்களும் பக்கத்தான் ஹரப்பானின் ஆதரவாளர்களும் பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். ஆண்டுக்கு 1,00,000 ரிங்கிட் வரையிலான மருத்துவ சுகாதார திட்டம், முதல் முறை வீடு வாங்குகிறவர்களுக்கு 8,000 ரிங்கிட் வரையில் உதவி திட்டம், 500 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான இளையோர் மேம்பாட்டு உதவி திட்டங்கள், 5 ஆண்டுகளில் 80,000 புதிய வீடமைப்பு திட்டம், 2030க்குள் விரைவு இணைய வசதி மற்றும் அனைத்து பள்ளிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு திட்டம், தொழில் முனைவோருக்கு 1 பில்லியன் ரிங்கிட் வரையிலான உதவி திட்டம், உள்நாட்டு விவசாய அபிவிருத்தி திட்டம், ஆக்கப்பூர்வ தொழில்துறை விரிவாக்க திட்டம், எல்லை தாண்டும் கால அளவை 50 விழுக்காடு குறைத்தல், 2,50,000 உயர் ஊதிய வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் என 10 வாக்குறுதிகளை பக்கத்தான் ஹரப்பான் முன்வைத்துள்ளது. ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளில் பக்கத்தான் மட்டுமே அதன் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துள்ளது. இந்த வாக்குறுதிகள் ஒரு சாராருக்கு மட்டுமே பயனளிக்கும் வகையில் அமையாது என்றும், இன மத வேறுபாடின்றி அனைத்து ஜொகூர் வாழ் மக்களும் பயன்பெற வழிவகைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் வேட்பாளர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். கூட்டரசு அரசாங்கம் பினாங்கு மற்றும் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கங்களுடன் இணைந்து வலுவான பொருளாதார வளர்ச்சியை வழங்குவதன் மூலம் பக்கத்தான் ஹரப்பானின் தலைமையின் வலிமையை வெளிப்படுத்தியுள்ளது என்று பக்கத்தான் ஹரப்பான் உச்சமன்ற உறுப்பினர் அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தலைமையிலான மடானி அரசாங்கம் உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு எதிரான நாட்டின் மீள்திறனை கட்டி எழுப்பியதோடு ரிங்கிட்டை 16 ஆண்டுகளில் இல்லாத உச்ச நிலைக்கு வலுப்படுத்தி உள்ளது என்று அவர் கூறினார். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான நிர்வாகம் அதிக அளவிலான முதலீடுகளை ஈர்த்ததோடு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சீரான வளர்ச்சியையும் பதிவு செய்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மாநில அளவில் பினாங்கு மற்றும் ஸ்லாங்கூர் ஆகியவை கூட்டாக தேசிய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு பங்களிக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு புள்ளியியல் துறையின் மதிப்பீட்டில் ஸ்லாங்கூரின் பொருளாதாரம் 432 பில்லியன் என மதிப்பிடப்பட்டது. 2 நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட அண்மைய அறிக்கை அது 28 பில்லியன் ரிங்கிட் அதிகரித்து 460 பில்லியனாக உயர்ந்துள்ளது என்பதை காட்டுகிறது என அவர் சுட்டிக்காட்டினார். இது ஜொகூரின் பொருளாதாரத்தை விட 2 மடங்கு பெரியது என்று அவர் ஜொகூர் மாநில தேர்தலுக்கான பக்கத்தான் ஹரப்பானின் தேர்தல் அறிக்கை வெளியீட்டு விழாவில் இதனை தெரிவித்தார். அடுத்த பொது தேர்தலில் பரிசான் கூட்டணி மீண்டும் மத்திய ஆட்சிக்கு வர ஜொகூர் மாநில தேர்தலில் கிடைக்கும் வெற்றி மிக முக்கியமானது என்று பரிசான் நேஷனல் தலைவர் அமாட் ஜாகிர் அமிடி தெரிவித்துள்ளார். பக்கத்தான் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தில் பரிசான் நேஷனல் தற்போது அங்கம் வகிக்கிறது. ஜொகூரில் பரிசான் நேஷனல் பெரும் வெற்றி நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்கா மாநில தேர்தல்களுக்கு முன்னதாக உத்வேகத்தை உருவாக்கும் என்று ஜாகிர் குறிப்பிட்டார். அடுத்தடுத்த மாநில தேர்தல்களுக்கு ஜொகூர் ஒரு முன் மாதிரியாக அமையும் என்றும் அவர் கூறினார். மாநில தேர்தல்களை தொடர்ந்து 16வது பொது தேர்தல் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். இந்த 3 மாநிலங்களில் கிடைக்கும் வெற்றிகள் நாடு முழுவதும் உள்ள பரிசான் நேஷனல் தலைமை மற்றும் அதன் நிர்வாகத்திற்கு உத்வேகம் அளித்து ஒரு புதிய தேசிய அரசியல் களத்தில் முன்னணியில் இருக்க உதவும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். தேசிய நிதி குற்ற தடுப்பு மையமான NFCCயின் ஆலோசனை குழுவில் உறுப்பினராக அங்கம் பெற்றிருக்கும் தான்ஸ்ரீ அசாம்பாக்கியின் நியமனத்தை ரத்து செய்யும் அதிகாரம் மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமுக்கு மட்டுமே உள்ளது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார். இந்த நியமனம் மாமன்னரால் செய்யப்பட்டது என்றும் இது 2027 வரை செல்லுபடியாகும் என்றும் அன்வார் கூறினார். இந்த நியமனம் 2027 முடிவடைகிறது. மேலும் மாமன்னரால் மட்டுமே அதை ரத்து செய்ய முடியும். இதற்கும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் அன்வார் இன்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார்.
முன்னதாக இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ஹம்சா ஜைனுடீன் கேள்வி எழுப்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கார்ப்பரேட் மாஃபியா என்று அழைக்கப்படும் ஒரு குழு மற்றும் அவரது பங்குரிமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் உட்பட பல சர்ச்சைகளுடன் அசாம் தொடர்புபடுத்தப்பட்டுள்ள நிலையில் அவரது நியமனம் கேள்விக்குரியது என்று ஹம்சா தெரிவித்திருந்தார். நாடு முழுவதும் உள்ள வாடகை கார் ஓட்டுநர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக அரசாங்கம் கூடுதலாக 10 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கி உள்ளது என்று பிரதமர் டரஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயணிகளுக்கு மலேசியர்களின் பண்பான குணத்தையும் நன்னடத்தையையும் பிரதிபலிக்கும் முன்னணி பணியாளர்களாக வாடகை கார் ஓட்டுநர்களை அரசாங்கம் பாராட்டுவதையே இந்த நிதி ஒதுக்கீடு பிரதிபலிக்கிறது என்று அவர் தெரிவித்தார். ஒரு வாடகை கார் ஓட்டுநர் முரட்டுத்தனமாகவும் கடுமையாகவும் நடந்து கொண்டால் அது சுற்றுலா பயணிகளை ஈர்க்காது என்பது தமக்கு தெரியும் என்றும், மலேசியர்கள் மிகவும் பண்பானவர்கள், மரியாதை மிக்கவர்கள் மற்றும் அன்பானவர்கள் என்பதை சுற்றுலா பயணிகள் காண்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நல்ல வரவேற்பின் காரணமாக வாடகை கார் ஓட்டுநர்களுக்காக பிரத்யேகமாக கூடுதலாக 10 மில்லியன் ரிங்கிட் வழங்க இன்று தாம் ஒப்புதல் அளித்துள்ளதாக டத்தாரான் மெர்டேக்காவில் மடானி தேசிய வாடகை கார் சீர்திருத்த திட்டத்தை தொடங்கி வைத்த போது அவர் தெரிவித்தார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார், இந்த நிதியானது தற்போதுள்ள உதவி திட்டங்கள் மூலம் ஓட்டுநர்களுக்கான நல ஆதரவு, வாகன உரிமை உதவி மற்றும் பயிற்சி திட்டங்களை வலுப்படுத்த பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை தாமான் கியாராவில் உள்ள ஒரு கார் கழுவும் நிலையத்தில் வெளிநாட்டு தொழிலாளி ஒருவர் தாக்கப்பட்டதை தொடர்ந்து கார் கழுவும் நிலைய உரிமையாளர் உட்பட 4 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. டொயோட்டா ஹைலக்ஸ் ஓட்டுநர் ஒருவர் அந்த தொழிலாளியை போக்குவரத்து கூம்பால் தாக்கி பல முறை குத்தியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று கொலஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் அசாருடீன் தஜூடின் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர் தம்மிடம் மரியாதையின்றி நடந்து கொண்டதால் சந்தேக நபர் கோபமடைந்ததாக அவர் தெரிவித்தார். இச்சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர் கார் கழுவும் நிலைய உரிமையாளர் மற்றும் மேலும் 2 வெளிநாட்டு தொழிலாளர்களை காவல்துறை கைது செய்ததாக அசாருடீன் கூறினார். அந்த 2 தொழிலாளர்களிடமும் செல்லுபடியாகும் அனுமதிகள் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட தனது வாகனத்தில் மானிய விலையில் வழங்கப்படும் ரோன் 95 ரக பெட்ரோலை சட்டவிரோதமாக நிரப்பியதற்காக ஒரு வெளிநாட்டு வாகன ஓட்டுநருக்கு இங்குள்ள அமர்வு நீதிமன்றம் 20,000 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. அபராதத்தை செலுத்த தவறினால் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. 50 வயதான வாகனத்தின் ஓட்டுநரும் உரிமையாளருமான குற்றம் சாட்டப்பட்டவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிபதி டத்தோர் ஷே வான் சைடி ஷே வான் இப்ராஹிம் நேற்று இந்த தீர்ப்பை வழங்கினார். குற்றம் சாட்டப்பட்டவர் அதே நாளில் அபராதத்தை செலுத்தினார். ஏப்ரல் 9ஆம் தேதி உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்க அதிகாரிகள் ஆபரேஷன் ட்ரிஸ் 4.0 என்ற நடவடிக்கையை மேற்கொண்ட போது ஒரு பெட்ரோல் நிலையத்தில் அந்த சிங்கப்பூர் பிரஜை தனது வாகனத்தில் பூடி 95 ரக பெட்ரோலை நிரப்பிக் கொண்டிருந்ததை கையும் களவுமாக பிடித்தனர். வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்தை பயன்படுத்தி மானிய விலையில் வழங்கப்படும் ரோன் 95 ரக பெட்ரோலை வாங்கியதன் மூலம் ஓட்டுநர் 1961ஆம் ஆண்டின் வழங்கல் கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் ஒரு குற்றத்தை செய்துள்ளார் என்று விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.